Hello student, welcome to our channel Math Ladder. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா stepping stone method. Stepping stone method transportation problemத்துல optimality condition check பண்றதுல one more method. Already modi method வந்து ரெண்டு பார்ட் வீடியோவா பார்த்திருப்போம். அதையும் பார்த்துக்கோங்க. இது one more method stepping stone method. Stepping stone method யூஸ் பண்ணி ஒரு starting basic feasible solution எப்படி ஆப்டிமமா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா determine the optimum distribution for the company to minimize the shipping cost அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் அவங்க கேட்டதே ஆப்டிமம் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன தான் பண்ணியாகணும்? ஸ்டெப் 1 ஒரு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது ஆப்டிமமா இல்லையாங்கிறத நம்ம ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ணி இல்லைன்னா அது ஆப்டிமம் ஆக்கிறதுக்கு ஐட்ரேஷன்ஸ் படி ஒர்க் பண்ணணும். அதுதான் நமக்கு ப்ரொசீஜர். ஆனால் இந்த இடத்துல ஸ்டெப்பிங் ஸ்டோன் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ரேண்டமாக நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நான் வந்து இந்த ஸ்டார்டிங் சொல்யூஷனை எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா லீஸ்ட் காஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் 3 மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் அண்ட் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். எந்த மெத்தட் ரொம்ப பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா BAM மெத்தட். ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷனில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் க்ளோஸ் டு ஆப்டிமமாக இருக்கும். க்ளோஸ் டு ஆப்டிமமாக இருந்தால் தான் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் நமக்கு கம்மியாகும். ஓகேவா? இப்போ நார்த் வெஸ்ட் கார்னரில் எடுத்திங்கன்னா அது ஆப்டிமம் சொல்யூஷன்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஐட்ரேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு. ஓகேவா? உங்களால் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த ப்ராப்ளத்தை கொண்டு போகிறது டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. லீஸ்ட் காஸ்ட் கொஞ்சம் மாடரேட் வேல்யூ இருக்குது. சரியா? நான் இன்றைக்கி லீஸ்ட் காஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று லீஸ்ட் காஸ்ட் இல்லை ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் இந்த மாதிரி ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் செக் பண்ணுற ப்ராப்ளத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ நான் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால் இந்த மெத்தடை நான் செஞ்சு காமிக்கல, டேரெக்டாக ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு வந்து சொல்யூஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஐஸ்டேஷனாக நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். சரியா? அது அப்படியே அந்த ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எது எது அன்ஆக்குபைட் செல்ஸோ அதெல்லாம் நான் சூஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பாத்து கிரியேட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ இதில் அன்ஆக்குபைட் செல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ்க்கு பேர் வச்சுருக்கேன் 1 2 3 1 2 3ன்னு. அப்போ இது எனக்கு 1,2 இருக்கும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 1,2 எனக்கு ஒரு அன்ஆக்குபைட் செல்ஸு. அடுத்து செகண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 2,3 எனக்கு ஒரு அன்ஆக்குபைட் செல்லு. அடுத்து 3ல் பார்த்தீங்கன்னா 3,2 எனக்கு ஒரு அன்ஆக்குபைட் செல்ஸு. 3,3 எனக்கு ஒரு அன்ஆக்குபைட் செல். புரியுதா? இப்போ இதுதான் என்னோட அன்ஆக்குபைட் செல்ஸ். இதுக்கு நான் ஒரு க்ளோஸ்டு பாத் ரெடி பண்ணணும். அதோட நெட் சேஞ்ச் இன் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அது மூலம் தான் இந்த ப்ராப்ளம் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லணும். சரி, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ரெட் கலரில் ஃபஸ்ட்டு லூப் போடுறேன். இந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கேருந்து நான் ஜஸ்ட் லூப் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஒரு அன்ஆக்குபைட் செல்லை சூஸ் பண்ணிவிட்டு லூப் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஆல்ரெடி லூப் வரையில நான் சொல்லியிருக்கேன், நம்ம லெஃப்ட் போகலாம் ரைட் போகலான்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் கீழே போகலாம் மேலே போகலாம். இப்போ நமக்கு இந்த லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு கீழே எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஆக்குபைட் செல்லாக இருக்குது. பட் க்ளோஸ்டு லூப் நான் ட்ரா பண்ணணும். அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். நான் இங்கே போயிட்டேன்னா என்னால் கீழே போய் எங்கேயுமே டர்ன் பண்ண முடியாது. நான் கீழே வந்துட்டேன்னா என்ன பண்ணலாம்? இப்படி போய் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ என்னோடய பெஸ்ட்டு சாய்ஸாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கீழே வந்துடுறேன், இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துடுறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ரைட் போயிடுறேன். ஓகேவா? அப்போ இதுதான் என்னோட பாத். ஓகே, எந்த இடத்துல லூப் ஸ்டார்ட் பண்ணமோ அதை ப்ளஸ், அடுத்தது டர்னிங்கை மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ். ஓகே, ஜஸ்ட் ப்ளஸ் மைனஸ் மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த க்ளோஸ்டு பார்த்து இங்கே நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த லூப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? 1,2ல் ஸ்டார்ட் பண்ணோம். 1,2லேருந்து நான் எங்கே வந்திருக்கேன்? 2,2க்கு வந்திருக்கேன். 2,2லேருந்து நான் எங்கே போயிருக்கேன்? 2,1க்கு போயிருக்கேன். 2,1லேருந்து எங்கே போயிருக்கேன்? 1,1க்கு போயிருக்கேன். அங்கேருந்து க்ளோஸ்டு லூப் எங்கே போயிட்டேன்? 1,2க்கு போயிட்டேன். இதுதான் என்னோட க்ளோஸ்டு பாத். அந்த ஜஸ்ட் இந்த லூப்போட டர்னிங்ஸை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு க்ளோஸ்டு லூப் ட்ரா பண்ணிட்டேன். சரியா? இது ஒரு நெட் சேஞ்ச் இன் காஸ்ட் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கோம். சரியா? இங்கே காஸ்ட் என்ன அவன் கொடுத்துருக்கான்? நமக்கு 20 கொடுத்துருக்கான். அப்போ ப்ளஸ் 20. அடுத்து இந்த இடத்துல இங்கே வந்தீங்கன்னா 8 இருக்குது. ஓகேவா? காஸ்ட்டு தான் இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க நெட் சேஞ்ச் இன் காஸ்ட் தான் எடுக்க போகிறேன். இங்கே எனக்கு -8 ஏன்னா -9 தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு +14, அடுத்து -50.
சரி -16 காஸ்ட்டு தான் சூஸ் பண்ணணும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக வந்து 20 மைனஸ் நமக்கு 2 வரும். 2னா 16. ஓகே, அப்போ ஆன்சர் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வி கெட் ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வி வில் கெட் ஆன்சர் 10. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து செகண்ட் லூப் நான் ட்ரா பண்ணணும். உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறனால இதுக்கு நான் வந்து பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன் நான். சரியா? ஸோ செகண்ட் அன்ஆக்குபைட் செல் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 2,3 இந்த இடத்துல இருக்குது. சரியா? ஸோ இந்த இடத்த நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேலே மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். சரி, என்ன பண்ணிக்கலாம், மேலே போய்க்கோங்க. மேலே போயிட்டாங்கன்னா நம்ம லெஃப்ட்டுக்கு தான் போக முடியும். லெஃப்ட்டுக்கு போனால் இந்த லெஃப்ட் வரைக்கும் என்னால் வர முடியும். அப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த லெஃப்ட் வந்துட்டேன். சரியா? நெக்ஸ்ட் என்னால் எங்கே டர்ன் பண்ண முடியும், கீழே டர்ன் பண்ண எனக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுவுமே எனக்கு ஆக்குபைட் செல்ஸு. அதுலேருந்து இங்கே வந்துட்டேன். சரியா? அப்போ நம்ம டர்ன் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஆக்குபைட் செல்லாக இருக்கணும். இந்த லூப் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற செல்லிருந்து நம்ம லெஃப்ட் போகலாம், ரைட் போகலாம், அப்வர்ட்ஸ் போகலாம், டவுன்வர்ட்ஸ் போடலாம். நம்ம டர்ன் பண்ணுற இடங்கள் எல்லாமே ஆக்குபைட் செல்ஸாக இருக்கணும். செல்லு எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணோமோ லூப்பாக அங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சரியா? அப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மேலே போனேன், அடுத்து லெஃப்ட்டு, அடுத்து டவுனு, அடுத்து ரைட்டு. புரியுதா? இதுதான் என்னோட செகண்ட் லூப். இதோட பார்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், 2,3ல் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து மேலே போயிருக்கேன், தட் இஸ் 1,3க்கு போயிருக்கேன். அங்கேருந்து லெஃப்டில் ட்ராவல் பண்ணி 1,1க்கு வந்திருக்கேன். அங்கேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டவுன்வர்ட்ஸில் ட்ராவல் பண்ணி 2,1க்கு வந்திருக்கேன். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி திரும்ப எங்கே போயிட்டேன்னா 2,3க்கு போயிட்டேன். சரியா? இப்போ இதோட நெட் வேல்யூவேஷன் நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த இடம் எனக்கு ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல எனக்கு மைனஸ். ஓகே, அப்போ நான் அப்படி போடுறப்ப எனக்கு என்னவாகும்னா +18 -12 +16, ஓகேவா, -14. அப்போ நான் கால்குலேட் பண்ணுறப்ப எனக்கு வந்து இங்கே ஒரு 6 வரும். ஓகே, 6ங்கிறப்ப வந்து அங்கே ஒரு 2. அப்போ ஆன்சர் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 வரும். சரியா? ஸோ இது வந்து என்னோட 2 லூப். இதில் இன்னொரு லூப் வரைகிறப்ப கொஞ்சம் டவுட் இருக்குங்கிறனால 1 மோர் இது டேபிள் போட்டிருக்கேன் நான். சரியா? அதுக்கு நான் வேறு கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்குவோம். க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, க்ரீன் வித் ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து 3,2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் இந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம எங்கே என்னால் ட்ரா பண்ண முடியும் நீங்களே பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து நான் லெஃப்ட்டு போகலாம், அப்வர்ட்ஸ் போகலாம், ரைட்டு போய் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ நான் எங்கே போகிறேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போகிறேன், அப்வர்ட்ஸ் போகிறேன், ரைட்டு போகிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் என்னோடய லூப்பை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ என்னை பொறுத்த மட்டும் இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ என்னோடய க்ளோஸ்டு லூப்பை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், நான் 3,2ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து லெஃப்ட்டு போனேன், தட் இஸ் 3,1 போனேன். அங்கேருந்து மேலே போனேன், தட் இஸ் 2,1 போனேன். அங்கேருந்து ரைட்டில் போனேன், தட் இஸ் 2,2 போனேன். அங்கேருந்து கீழே வந்தேன், தட் இஸ் 3,2ல் முடிச்சிட்டேன். இதுதான் என்னோட க்ளோஸ்டு பாத். ஸோ இதோட நெட் வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு +24, ஓகே, -8 +14 -26. ஓகே, நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு -2, ஓகேவா, -10. ஆன்சர் எனக்கு 4 வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு லூப் நமக்கு பெண்டிங் இருக்குது. அகைன் வந்து க்ரீன் வித் ரெட் இங்கே ரெட்டில் போடுறேன் நான். இங்கே வந்து 3,3ல் ஸ்டார்ட் பண்ணணும். 3,3னா எனக்கு இந்த செல். சரியா? ஸோ இந்த செல்லை ஸ்டார்ட் பண்ணால் எங்கே போடலாம் அப்படின்னா மேலே நேராக போயிடலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த செல்லுக்கு அட்டைன் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஒரே ஆப்ஷன் லெஃப்டில் இந்த செல்லுக்கு போகிறது தான். ஏன்னா ஆக்குபைட் செல்ஸில் தான் நான் டர்ன் பண்ணணும். சரியா? ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரே ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்கே வரலாம். ஓகே, பட் இங்கே வந்தேன்னா இங்கே டர்ன் பண்ணேன்னா திரும்ப இதை அட்டைன் பண்ண முடியாது. ஸோ கீழே வந்துடுறது தான் பெஸ்ட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணிடுறேன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்வர்ட்ஸ், லெஃப்ட், டவுன்வர்ட்ஸ், ரைட். அப்போ எனக்கு இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது எனக்கு மைனஸ். இப்போ இந்த நெட் வேல்யூவேஷனை நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், அதுக்கு முன்னாடி லூப் நான் ட்ரா போடுறேன். 3,3ல் ஸ்டார்ட் பண்ணேன். அதை என்ன பண்ணேன், 3,1க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அதுலேருந்து 1,1க்கு ட்ராவல் பண்ணோம். அதுலேருந்து
3,1க்கு வந்து அகைன் 3,3ல முடிச்சிட்டேன். ஸோ இதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா -12 +16 ஓகே. நெக்ஸ்ட்டு -26 ஓகே. இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணுறப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -6. புரியுதா? இப்போ எப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்னென்னா என்னோட நெட் சேஞ்ச் இன் காஸ்ட் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு ஓகேவா. இதில் நெகட்டிவாக -6ங்கிற ஆன்சர் வந்தனால இந்த ப்ராப்ளத்தை நான் 1 more ஐட்ரேஷன் ஒர்க் பண்ணணும். சரியா? இப்போ 1 more ஐட்ரேஷன் போகணும்னா நமக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செல்லை என்ட்ரு பண்ணியிருக்கோம், ஒரு செல்லை லீவ் பண்ணணும். அப்போ எந்த செல்லை என்ட்ரு பண்ணி எதை லீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ எந்த லூப் நமக்கு ஃபெயில் ஆச்சு, இந்த லூப் பாஸ் பண்ணிடுச்சு பாசிட்டிவ் வந்து, இந்த லூப்பும் பாஸ் பண்ணிடுச்சு பாசிட்டிவ் வந்து, இதுவும் பாஸ் பண்ணிடுச்சு. இது இந்த லூப் தான் நமக்கு என்ன பண்ணலை, கரெக்டாக நமக்கு ஆன்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக கொடுக்கல, நெகட்டிவ். அப்போ இது ஒன்று தான் ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ இந்த லூப்பை நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஐட்ரேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். இந்த லூப் வந்து நான் லாஸ்ட்டாக செகண்ட் ரோவில் வரைஞ்ச ரெட் கலர் லூப். புரியுதா? அப்போ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், அது என்னோட +θ ஓகேவா. அடுத்தது -θ, அடுத்து +θ, அடுத்து -θ. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் θ வேல்யூஸ் நம்ம யூஸ்வலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், மினிமம் ஆஃப் -θs ஓகே. அப்போ மினிமம் ஆஃப் -θ எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துல 12 இருக்குது, சரி ஆக்குபைட் செல்லு 150ல் இருக்குது, 90ல் இருக்குது. θ வேல்யூ வந்து நமக்கு ஆக்குபைட் செல்ஸ் ஓகே. இந்த நெட் சேஞ்சிங் காஸ்ட் வந்து காஸ்ட்டு, θ வேல்யூ ஆக்குபைட் செல்ஸ். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 90 தான் θ. இப்போ 90 நான் ப்ளஸ் பண்ணேன்னா இந்த செல் எனக்கு என்டர் ஆயிரும் ஓகே. அதாவது என்னென்னா 3,3 வந்து எனக்கு என்டர் ஆயிரும். இந்த இடத்துல 90 - 90 போகிறப்ப அது எனக்கு லீவ் ஆயிரும். அப்போ எனக்கு 3,1 லீவ் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட ஹிஸ்ட்ரி இதுதான். θ வேல்யூ ஃபைனலாக எனக்கு என்னது 90, 3,3 எனக்கு இந்த இடத்துல புதுசாக ஒரு அலாகேஷன் கிரியேட் ஆயிரும் 19. இந்த இடத்துல 19 இருக்க அலாகேஷன் வேனிஷ் ஆகி லீவ் ஆயிரும் எனக்கு. அப்போ என்னோட புது எப்படி இருக்கும், புது டேபிள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல -θ. அப்போ 150லேருந்து θ சப்ராக்ட் பண்ணணும் 60. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா +θ, 50யோட 90 ஆட் பண்ணணும் 140. இந்த இடத்துல 90 - θ லீவ் ஆகிருக்கும், இந்த இடத்துல 90 கிரியேட் ஆகிருக்கும், லீவ் ஆகிருக்கு 90 இருக்குது. மித்த அலாகேஷன்ஸ்லாம் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சரியா? இதுதான் என்னோட செகண்ட் டேபிள் ஓகே. இந்த செகண்ட் டேபிளுக்கு திரும்ப நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எது அன்ஆக்குபைட் செல்ஸ்ன்னு பார்த்து இதுக்கு நான் க்ளோஸ்டு பார்த்து வரைஞ்சி இதில் நெட் சேஞ்ச் இன் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாமே பாசிட்டிவான்னு செக் பண்ணணும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அன்ஆக்குபைட் செல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். 1,2, அடுத்து பார்த்தீங்கன்னா 2,3, 3,1, 3,2. நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல் லூப் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு பார்த்தாலே தெரியுது அழகாக 4 அலாகேஷன் 3 அலாகேஷன் இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், லெஃப்டில் போகலாம், டவுனில் வரலாம், ரைட்டில் வரலாம், அப்வர்ட்ஸ் போகலாம். லெஃப்ட், டவுன், ரைட், மேலே. அப்போ இது என்னோட ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போ நான் இங்கே எழுதுனேன் அப்படின்னா எனக்கு 1,2 சரியா இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து எங்கே வந்தேன் நான் 1,1க்கு ட்ராவல் பண்ணோம், டவுன்வோர்ட்ஸ் வந்தோம், 2,1க்கு வந்தோம், அடுத்து வந்து 2,2க்கு போனோம், மேலே 1,2க்கு போயிட்டோம். சரியா? இப்போ என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு +20 -16 +14 -8. ஸோ இதோட நெட் எவாலுவேஷன் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 வரும். பாசிட்டிவ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு லூப்பு நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லூப்புக்கு நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் லூப் போகிறது 2,3ல் நான் ஸ்டார்ட் பண்ணணும். 2,3 எனக்கு இங்கே இருக்குது. சரியா? இதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கீழே போனோம்னா எங்களால் எங்கேயுமே டர்ன் பண்ண முடியாது. மேலே தான் என்னோட ஒரே ஆப்ஷன். நான் மேலே போகிறேன். சரியா? நெக்ஸ்ட் இங்கேயே போனோம்னா இங்கே ஒரே ஒரு ஆக்குபைட் செல் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இங்கேருந்து இந்த ஆக்குபைட் செல்ஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டேன். கீழே பார்த்தோம்னா இங்கேயும் ஒரே ஒரு ஆக்குபைட் செல்ஸ்லாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப இங்கே வரேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ்டு லூப்காக இங்கே போய் க்ளோஸ் பண்ணிடுறேன். புரியுதா? அப்போ இது எனக்கு ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த இடம் ப்ளஸ்ஸு மைனஸ். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐட்ரேஷன் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லூப்புக்குமே போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து க்ளோஸ்டு பாத் போடுறப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் 2,3ல் ஸ்டார்ட் பண்ணோம். மேலே அப்படியே மேல் செல்லுக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம். தட் இஸ் 1,3. அங்கேருந்து நான் எங்கே வந்தேன் 1,1க்கு வந்தேன். அங்கேருந்து டவுன்வர்ட்ஸ் வந்தேன். என்னதுன்னா 2,1க்கு வந்தேன். ஸோ அங்கேருந்து திரும்ப எங்கே வந்துட்டேன்னு போடுறேன் அப்படின்னா என்னோட 2,3க்கு ட்ராவல் ஆகிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு நெட் எவாலுவேஷன் காஸ்ட் போட்டிங்கன்னா 18 -12
ப்ளஸ் 16 சரி ஆமாம் ப்ளஸ் 16 மைனஸ் 14. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த இங்கே ஒரு 6 வரும். 6 வரப்போ அங்கே வந்து எனக்கு ஒரு 2 இருக்கும். ஆன்சர் வந்து 8. இது எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்னோட அடுத்தது நான் இந்த டேபிளில் போடுறேன். க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து எனக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க செல்லு 3,1 இந்த செல். சரியா? ஸோ என்ன போடலாம் இங்கேருந்து பார்க்க அப்படின்னு பார்க்குறப்ப வந்து மேலே போகலாம். பட்டு என்னால் ட்ராவல் பண்ணி இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இங்கே போயிட்டோம்னா ட்ராவல் பண்ணி இங்கே கார்னர் போய் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ மேல் செல்லுக்கு ட்ராவல் பண்ணுறேன், இங்கே வந்துடுறேன், இங்கே வந்துடுறேன், இங்கே வந்துடுறேன். அப்போ மேல் செல் இங்கே வந்து இப்படி தான் என்னோட க்ளோஸ்டு லூப் எனக்கு ரெடி ஆகிருக்கு இங்கேருந்து சரியா? அப்போ எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ண செல் இந்த செல் எனக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ என்னோட க்ளோஸ்டு லூப் எப்படி இருக்குன்னா, நான் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் வந்து 3,1. அங்கேருந்து நான் எங்கே ட்ராவல் பண்ணேன்? மேல் செல்லுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் 1,1. அங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன்? 1,3. அங்கேருந்து நேராக டவுனுக்கு வந்திருக்கேன், தட் இஸ் 3,3. திரும்ப எங்கே வந்துட்டேன்? 3,1. ஓகே, அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது +26. ஓகே, அங்கேருந்து நான் -16, அங்கேருந்து +12, அங்கேருந்து வந்தது எனக்கு -16. ஓகே, இப்போ இங்கேருந்து ஆட் பண்ணுறப்ப 10 வரும். 10ங்கிறப்போ வந்து இங்கே 12 போயிடுச்சுன்னா அங்கே -4. அப்போ ஆன்சர் எனக்கு +6 கிடைக்கும். இதுவும் எனக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த லூப்பை நான் பிங்க் கலரில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது 3,2ல் ஸ்டார்ட் பண்ணணும். 3,2ங்கிறப்ப நம்மளோட செல் எங்கே இருக்குன்னா இந்த செல். சரியா? சரி, இந்த செல்லை ட்ரா பண்ண எப்படி ட்ரா பண்ணலாம் பாருங்கள். என்னால் ரைட்டில் போக முடியும். ஓகேவா? ரைட்டில் போனேன்னா நான் என்ன மேலே போகணும். சரியா? சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரைட்டுக்கு ட்ராவல் பண்ணிடுங்க. சரி, ரைட்டில் போனால் ஒரே ஆப்ஷன் என்னது? மேலே மட்டும்தான் போக முடியும். சரி, மேல் செல் ரீச் பண்ணிடுவோம். சரியா? மேல் செல் ரீச் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு நான் எங்கே தான் போயாகணும்? இந்த லெஃப்ட் பாயிண்ட்டுக்கு தான் போயாகணும். லெஃப்ட் பாயிண்ட்டு போயாச்சு. திரும்ப ஒரே ஆப்ஷன் டவுன்வர்ட்ஸில் வந்து தான் ஆகணும். வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரே ஆப்ஷன் ரைட்டில் நான் போய் தான் ஆகணும். போயிட்டு நெக்ஸ்ட்டு டவுனில் வந்து கனெக்ட் பண்ணிடும். எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அழகாக வந்து ஆக்குபைட் செல்ஸாக டர்ன் பண்ணிட்டு வந்தாலே லூப் நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணது இது எனக்கு ப்ளஸ்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு மைனஸு. ஓகே, அடுத்து இது எனக்கு ப்ளஸ்ஸு, அடுத்தது இது எனக்கு மைனஸு, அடுத்து இது எனக்கு ப்ளஸ்ஸு, அடுத்து இது எனக்கு மைனஸ். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய லூப் தான். ஆனால் இப்படி தான் அதை ட்ரா பண்ண முடியும் நம்மளால். அப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? 3,2ல் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பாயிண்டில் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்டார்டிங்லே என்னோட ரைட்டு கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். தட் இஸ் 3,3க்கு போயிட்டேன். அங்கேருந்து நேராக லிஃப்ட் ஆகி 1,3க்கு போயிட்டேன். அங்கேருந்து என்ன பண்ணிட்டோம்னா 1,1க்கு ட்ராவல் பண்ணோம். 1,1லேருந்து 2,1க்கு ட்ராவல் பண்ணோம். அங்கேருந்து 2,2க்கு வந்தேன். 2,2லேருந்து திரும்ப டவுனில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 3,2ல் முடிச்சிட்டேன். சரியா? அப்போ என்னோடய ஹோல் ப்ராப்ளம் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணனால திஸ் இஸ் -+24 -16 +12 -16 +14 -8. ஓகேவா? ஸோ இது நீங்கள் நெட் எவாலுவேஷன் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16 போயிடுச்சு. 16 போகிறப்ப 8, 8ங்கிறப்ப இங்கே 12 போகிறப்ப நமக்கு இங்கே ஒரு 4. அப்போ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா +10 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வர்றது தான் கரெக்டான வேல்யூ. இது எனக்கு ஃபஸ்ட்டு லூப் பாஸ் பண்ணிடுச்சு, செகண்ட் லூப் பாஸ் பண்ணிடுச்சு, தேர்டும் பாஸ் பண்ணிடுச்சு, 4ம் பாஸ் பண்ணிடுச்சு. அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் வந்ததுனால ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் எனக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்போ இந்த செகண்ட் இட்ரேஷனில் நம்ம ஒரு அலாகேஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் என்னோட ஆப்டிமம் அலாகேஷன். ஓகே, அப்போ என்னோட ஆப்டிமம் அலாகேஷன் என்னங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? இப்போ எனக்கு ஆப்டிமம் அலாகேஷன் இங்கே என்ன? எனக்கு இது வந்து 1,1 செல். அப்போ எனக்கு x11ஓட வேல்யூ 140, இது எனக்கு 1,3 60, இது எனக்கு x2,1 40, அடுத்து x2,2 எனக்கு 120, அடுத்து x3,3 எனக்கு 90. இதுதான் என்னோட ஆப்டிமம் அலாகேஷன். சரி, அப்போ என்னோட டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், ஏன்னா அதான் அவன் கேட்டிருக்கான்.
அப்போ என்னோட மினிமம் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்னென்னா 140 × 60. ஏன்னா அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு யூனிட்டோட ரேட் வந்து 16 rupeesக்கு அவன் ஷிப்மெண்ட் பண்ணுறான். நம்ம 140 யூனிட்ஸை இவனை யூஸ் பண்ணி ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 140 × 16 ப்ளஸ் 60 × 12 ப்ளஸ் 14 × 40 ப்ளஸ் 120 × 8 ப்ளஸ் 90 × 16. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் 5920 வரும். இதை ஃபுல்லாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.